வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது வந்து இன்னைக்குன்னா 24th August 2025 அதற்குரிய அடிப்படை கணித வகுப்பு, தினசரி வகுப்பு உண்டு. உங்களுக்கு இதை பற்றி ஒரு 2-3 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லைவ் கிளாஸஸும் உண்டு, ரெக்கார்டிங் கிளாஸஸும் உண்டு. எந்த கிளாஸஸ் மிஸ் ஆகாது, வித் மெட்டீரியல்ஸ், வித் டெஸ்ட், எவ்ரிதிங். ஒரு 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரியும் ஒரு பேட்ச் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே அந்த பேட்சில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் வித் நாமினல் ஃபீ. அதே மாதிரி பிஇஓ எக்ஸாமினேஷன் அல்லது போலீஸ் பிசி எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ எந்த எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அல்லது டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ், இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. தனித்தனியாக நான் கணித வகுப்பு மட்டும் ஜாயின் பண்ணுறதுனால கணித வகுப்பு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் வித் நாமினல் ஃபீல. அது உங்களால் முடிஞ்ச ஃபீல். நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணிக்கலாம், மந்த்லி பே பண்ணி அட்டன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இப்போ அந்த கணித வகுப்பு இது டெய்லி ரெகுலராக நடக்கக்கூடியது. இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ்னால் நாளைக்கு செகண்ட் கிளாஸ், அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். ஒரு சில வகுப்புகள் நீங்கள் இதுவோ அல்லது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகள் இன்றைக்கி நடக்கும். அடுத்து சப்ஜெக்ட்ஸ், ஜென்ரல் நாலேஜ், லாங்குவேஜ் வகுப்புகளும் நடக்கும். ஏதாவது அட்டன் பண்ணி பார்க்கறது அந்த நம்பரை ஒரு சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் ஒரு ஃபியூ கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். தற்போது இன்றைய கணித வகுப்பு. ஸ்க்ரீன் தெரியுதா சொல்லுங்க? தெரியுது சார். ஸோ நமக்கு தெரியும் எல்லா போட்டித் தேர்வுகளிலும் அந்த அடிப்படை கணிதம்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் நிறைய பேர்ல இருக்கும். ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி அல்லது சைக்காலஜி டெஸ்ட், இந்த மாதிரி வேற வேற பேர்ல இருக்கும் எல்லாமே. இது எல்லாமே அடிப்படை கணிதம், பேசிக் மேத்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு வந்து நிறைய இதுக்கு வந்து ஃபார்முலாவும் உண்டு. சூத்திரங்கள் மனப்பாடம் பண்ணணும். சிலதெல்லாம் சூத்திரங்கள் மனப்பாடம் பண்ணாம அந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணவே முடியாது, அந்த கணக்கே போட முடியாது. 1 முதல் ஒரு 100 எண்களை கூட்ட சொல்றாங்க அப்படின்னா கூட்டுறதுக்கு லேட் ஆகும். அப்போ அது கண்டிப்பாக ஃபார்முலா தெரியணும். n×n+1/2. அல்லது ஒரு சமபக்க முக்கோணம் கொடுத்துட்டு ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 8 சென்டிமீட்டர், அதன் பரப்பு காண்கனா எப்படி பார்ப்பீங்க? எவ்வளவு கணித அறிவு இருந்தாலும் ஃபார்முலா இல்லாம கணக்கு போட முடியாது. அப்போ the equilateral triangle. So what is the area of an equilateral triangle whose side is 8 centimeter? ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து √3/4 × a². சவுண்டு உங்க சைடு செக் பண்ணிக்கோங்க, உங்க சைடு கம்மியா இருக்கு சரிங்களா? ஜோதிராஜ், இல்லைனா லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. சவுண்டு கம்மி அப்படின்னா உங்க சைடு உள்ள ப்ராப்ளம். மற்றவங்களுக்குலாம் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? நீங்க அட்லீஸ்ட் ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வால்யூம் கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பெஸ்ட் வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்றது ஹெட்செட்டோட அட்டன் பண்ணணும். ஹெட்செட்டோட அட்டன் பண்ணாதான் கான்சென்ட்ரேஷனோட கிளாஸஸ் பார்க்க முடியும். ஸோ ஹெட்செட்டோட பெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெட்செட் இஸ் அ மஸ்ட். ஸோ எல்லாருமே டைப் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் கிளியர் அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால உங்க சைடு செக் பண்ணுங்க. ரைட். ஸோ அப்போ இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்னா, நார்மலா இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி தான் நம்மளுடைய பிரெயினை கிண்டில் பண்ணக்கூடியது. பிரெயினை தூண்டி விட்டு நம்மளால அதை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு செக் பண்ணக்கூடியது அதான். அதனாலதான் அது எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. நீங்க அதுல நல்லா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலை திறன் நல்லாக இருக்கும். உங்களுடைய எஃபிசியன்சின்னு சொல்லக்கூடிய திறன் நல்லாக இருக்கும். உங்களை ஒரு ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா ஈஸியா நீங்க கிராஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி தெரிய வருதுன்னா அப்படின்னா, ஆப்டிடியூட் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களால யூ ஆர் ட்ரெயினபிள். உங்களை வந்து எந்த வேலைக்கும் தயார்படுத்திக்க கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வைக்கிறாங்க. ஆப்டிடியூட் நல்லா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்டா இருக்கு. ஓகே. ஸோ அதனுடைய அடிப்படை வகுப்பை நம்ம பார்க்க போறோம். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எந்த நேரத்திலையும் நீங்க அதை டைப் பண்ணலாம்.
இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏன்னா நேரடி வகுப்புக்கும் ஆன்லைன் வகுப்பும் உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்க நீங்க தைரியமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மைக்கை நான் அன்மியூட் பண்றேன். மைக் வழியாவும் நீங்க கேட்கலாம் அல்லது டைப் பண்ணலாம். சேட் பாக்ஸ் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால அது நம்ம வகுப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. எந்த நேரத்திலையும் எழுதிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க நேரத்தில் கூட நீங்க டைப் பண்ணலாம், நான் பார்ப்பேன். ஸோ அதனால வகுப்புகள் அப்புறம் தனியா இதுல என்னென்ன உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல என்ன டவுட் இருக்குன்னு கேட்பேன். அப்போ நான் மைக்கை அன்மியூட் பண்ணுவேன், நீங்க மைக்லயும் பேசலாம். ரைட். ஸோ இப்போ வந்து ஆப்டிடியூட் அப்படின்னா பேசிக்ஸ். எப்படி வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், உயிரினங்களின் அடிப்படை அழகு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? செல் அப்படின்னு சொல்லுவோம். செல்களால் ஆனது. அது மாதிரி மேத்தமேட்டிக்ஸோட அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்பர்ஸ். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா the man who knew infinity அப்படின்னு சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க தெரியுமா? நமக்கு சில நண்பர்களை பத்தியே சில எண்களை பத்தியே தெரியாது. ஆனா ஒருத்தரை பத்தி ஒரு பயோகிராஃபி எழுதி இருக்கிறாங்க. இது வந்து யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். யார பத்தி சொன்னாங்க? the man who knew infinity. the man who knew infinity அப்படின்னு யார பத்தி சொல்றாங்க அப்படின்னா கணித மேதை ராமானுஜன் அவர்கள். கணித மேதை ராமானுஜன் அவர்கள். கணித மேதை ராமானுஜனை பத்தி ஒரு யூடியூப்ல ஒரு ஃபில்ம் இருக்கு பாருங்க. நிறைய பேர் பார்த்திருக்காங்க அந்த ஃபில்ம். மில்லியன் கணக்குல. ரொம்ப அருமையான திரைப்படம். அவருடைய வாழ்க்கை வரலாறு. அத நேரம் கிடைக்கும் போது பாருங்க. யூடியூப்ல ஃப்ரீலி அவைலபிள். அப்போ இந்த எண்கள் அப்படிங்கிறது கணிதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து எண்களின் நண்பன், எண்களின் காதலன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்க? ராமானுஜன். ரைட். ஸோ அந்த எண்களோட பேசிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எண்கள். எண்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். எண்கள் அப்படிங்கும்போது இயலெண்கள். இயலெண்கள் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. எண்ணுவதற்கு பயன்படக்கூடிய எண்கள் வந்து இயலெண்கள். இயலெண்களை 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட், முடிவிலி. முழு எண்கள் அப்படிங்கிறது 0, 1, 2, 3, 4 போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது இயலெண்கள்ல 0 சேர்த்தீங்கன்னா அது முழு எண்கள் ஆகும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது 1, 2, 3, 4. ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது 0, 1, 2, 3, 4. 0ங்கிறது முழு எண் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா முழுக்கள். முழுக்கள் அப்படின்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்ம பார்த்தோம் 0, 1, 2, 3 அப்படின்னு பார்த்தோம். இந்த பக்கம் -1, -2. உங்களுக்கு தெரியும் -3. இது மைனஸ்னா என்னன்ட்டு. நெகட்டிவ் நம்பர்ஸையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது இன்டீஜர் ஆகும், அது முழுக்கள் ஆகும். நார்மலா முழுக்களை Z அப்படிங்கிற லெட்டர்ல குறிப்போம். ஏன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். செக்லான்ங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுனால இதை வந்து Z அப்படின்னு குறிக்கும். மைனஸ்னா குறையன், பிளஸ்னா மிகையன். இப்போ புரியுற மாதிரி சொல்றதா, லாபம் அப்படின்னா பிளஸ்ல சொல்லுவோம், நட்டம் அப்படின்னா நெகட்டிவ்ல சொல்லுவோம், குறையுது அப்படின்னா நெகட்டிவ்ல சொல்லுவோம், கூடுது அப்படின்னா பாசிட்டிவ்ல சொல்லுவோம். ஸோ இதான் இன்டீஜர்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமானது ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா விகிதமுறு எண்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது இருக்கும் எப்படின்னா x/y அப்படின்னு இருக்கும், அல்லது பின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் பின்னங்கள். மேல உள்ளதுக்கு பேரு தொகுதி, கீழே உள்ளதுக்கு பேரு பகுதி. இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா மேல உள்ளதுக்கு பேர் என்னது? நியூமரேட்டர் அல்லது தொப்பி. தொப்பி மேல இருக்கும்ல, அது தொகுதி. கீழே இருக்கிறதுக்கு பேர் என்னதுன்னா டினாமினேட்டர், தமிழ்ல பகுதின்னு சொல்றோம். அப்ப x/yங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். அந்த x/y எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த x/y ஒரு இன்டீஜரா இருக்கும். x/y வந்து இன்டீஜரா இருக்கும். x/yங்கிறது முழுக்களாக இருக்கும். சரிங்களா? x/yங்கிறது முழுக்கள். அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ப எதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா 4/7, -3/4. 0வையும் சொல்லலாம். ஏன்னா 0/1 எழுதலாம். கீழே தான் 0 வரக்கூடாது, மேல 0 வரலாம். இதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா பகுதி எப்பவுமே 0 ஆக கூடாது. y should not be equal to 0.
எப்பவுமே கணக்குல ஜீரோவால எந்த நம்பரையும் வகுக்க கூடாது. ஏகப்பட்ட நம்பர் எழுதலாம். -3/-4, 7/-12 எப்படி இருந்தாலும் கீழே மைனஸ்னா மேல -1 இருந்தாலும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 15ங்கிறது ஒரு முழுக்க விகிதமுறு எண்களா கொண்டாந்துடலாம். ஏன்னா 15ங்கிறது என்ன பண்ணலாம், 15/1 எழுதலாம். கிளாஸ் வந்து சும்மா கவனிக்கிறது முக்கியம் கிடையாது, நீங்க எல்லாம் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு விகித முறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸை டைப் பண்ணுங்க. ஒவ்வொருத்தங்களும் டைப் பண்ணுங்க. வாட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ்? இதுல இல்லாத நம்பர் நீங்க ஒரு ரேஷனல் நம்பர்ஸை நீங்க டைப் பண்ணலாம். பைங்கிற சிம்பிள் இருக்கு இங்க, நீங்க டைப் பண்ணலாம் பைங்கிற சிம்பிள்ஸ். நான் சொல்றது கேக்குது இல்ல? காலங்காத்தாலே காது கேட்கலையா உங்களுக்கு? சொல்றத செய்யுங்க கிளாஸ்ல. சரியா? கேட்டது வந்து ரேஷனல் நம்பர்ஸை நீங்க டைப் பண்ணணும். டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் டைப் த ரேஷனல் நம்பர்ஸ். சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணலைன்னா கிளாஸை விட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம். ஓகே, வெரி குட். ஸோ இதான் விகிதமுறு எண்கள். நல்ல புரிஞ்சுங்க. டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. நியூமரேட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். டினாமினேட்டர் நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். 0 மட்டும் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். கணக்குல வந்து எப்பவுமே எந்த எண்ணையும் 0வால வகுக்கக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் தமிழ்ல இதுக்கு பேர் என்னன்னா விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. தெரியல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதெல்லாம் விகிதமுறா எண்கள்ல வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பரை x/yங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியாது. அதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இதான் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் எது இர்ரேஷனல் நம்பர்ஸ், எது விகிதமுறா எண்கள்? வெரி குட். ஜெனித் சொல்லியிருக்காரு பை அப்படின்ட்டு. எக்ஸலண்ட், வெரி குட். பைங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர். பை வந்து 22/7 கிடையாது. கால்குலேஷன் பர்பஸ்க்கு தான், கணக்கு போறதுக்காக நம்ம 22/7 எடுத்துப்போம். பை வந்து 22/7 கிடையவே கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் விகிதமுறா எண்கள் எழுதுனே பாருங்க. √2. இப்ப சில பேர் கேட்பீங்க, சார் √2 எப்படி எழுதலாமே சார், √2/1 எழுதலாமே அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? விகிதமுறு எண்களுக்கு என்ன டெஃபினேஷன்? இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கணும்? இந்த எக்ஸும் ஒய்யும் ஒரு இன்டீஜரா இருக்கணும், முழுக்களாக இருக்கணும். முழுக்கள்னா எப்படி இருக்கணும்? இதுதான் முழுக்கள், இந்த மாதிரி இருக்கும். அதனால √2ங்கிறது முழுக்கள் கிடையாது. அதனால √2/1 எழுத முடியாது. சரிங்களா? அப்ப எதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ் வரும் அப்படின்னா √2, √3. எதுக்கு நீங்க ரூட்லாம் கண்டுபிடிக்க முடியாதோ, ரூட் கண்டுபிடிச்சு அது ஒரு இயல் எண்களாக எழுத முடியாதுன்னா இருக்கும்ல, அது மாதிரி √10. அது மட்டும் கிடையாது, கியூப் ரூட் ஆஃப் 10, கியூப் ரூட் ஆஃப் 12, 5. ஈயோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2.7. பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ பாத்தீங்கன்னா 3.1415 போயிட்டே இருக்கு. இது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்களும் இன்ஃபைனைட், எண்ணிலடங்கா எண்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் கணிதத்துல ஒரு தியரம் இருக்கு. எந்த 2 நம்பர் எடுத்துட்டாலும் சரி, ஏதாவது பக்கத்துல, எவ்வளவு பக்கத்துல நீங்க 2 நம்பர் எடுத்துட்டா கூட சரி. இப்ப இந்த மாதிரி ஒரு 2 நம்பர் எடுத்தீங்களே, 0.03, 0.0014, இந்த 2 எண்களுக்கு இடையிலும் இன்ஃபைனைட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, இன்ஃபைனைட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் உள்ளன, எண்ணிலடங்கா விகிதமுறா எண்கள் உள்ளன. எந்த 2 எண்களுக்கு இடையிலும் இன்ஃபைனைட் நம்பர்ஸ், விகிதமுறு எண்களும் இருக்கும், விகிதமுறா எண்களும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இப்ப பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் இப்ப வந்து உங்களுக்காக மைக்கையும் அன்மியூட் பண்றேன். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அல்லது டைப் பண்ணுங்க. ஸோ விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ். √2ங்கிறது இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க ஹையர் மேத்ஸ்ல. 11th 12th நீங்க பாத்தீங்கன்னா √2 இஸ் இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது. இப்ப 9thலயே இருக்குது, 10thலயே √2ங்கிறது இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ அங்க உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. நீங்க தெரிஞ்சுக்கணும் ரூட் 2ங்கிறது இர்ரேஷனல் நம்பர்ஸ், ரூட் 3ங்கிறது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இது மாதிரி ஏகப்பட்ட எண்ணிலடங்கா இருக்கு. ரூட் 4 சொல்லக்கூடாது. ரூட் 4ங்கிறது 2 ஆயிடும். ரூட் 8 சொல்லலாம், ரூட் 9 சொல்ல முடியாது. ரூட் 9ங்கிறது 3 ஆயிடும். சரிங்களா? ஓகே, அடுத்து வெரி குட் வெரி குட். இப்போ விஜயலட்சுமி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் 0.7 எதுல சார் வரும் அப்படின்றாங்க. 0.7னா என்ன? இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க? 0.7ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து 7/10 எழுதலாம். கரெக்டா? 7/10 தான் 0.7. அப்ப 7/10 எதுல வந்துடும்? ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னா, திஸ் இஸ் ரேஷனல். இது விகிதமுறு எண். எந்த நம்பர் எடுத்துட்டாலும் சரி, 1, 4, 8 இப்படி இருக்கு. இது விகிதமுறு எண்கள் தான். எப்படி எழுதலாம்? இது வந்து 148/1000. எக்ஸலன்ட், நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெக்கரிங் நம்பர் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ரெக்கரிங் நம்பர் நமக்கு தெரியும், 0.333 போயிட்டே இருக்கும். இது என்ன சார்? ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ். அது பியூர் ரெக்கரிங் நம்பரா இருந்தாலும் சரி, மிக்சட் ரெக்கரிங் நம்பராக இருந்தாலும் சரி. ரெக்கரிங் நம்பர்னா என்னது? சுழல் எண். தனித்த சுழல் எண்ணாக இருந்தாலும் சரி, கலப்பு சுழல் எண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா சுழல் எண்களுமே விகிதமுறு எண்கள். எல்லா சுழல் எண்களும் ரொம்ப முக்கியம். ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். அப்ப இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னது அப்படின்னா, நான் ரெக்கரிங், நான் எண்டிங். எண்டிங்னா என்னது? முடியாது. இங்க பாருங்க, 0.148ங்கிறது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்போ இர்ரேஷனல் எப்படி இருக்கும் அப்படின்னா, முடியவே முடியாது, போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்னா ரெக்கரிங்கா இருக்கா? ரெக்கரிங்னா என்ன அர்த்தம்? அடுத்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஆனா அடுத்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பைங்கிறது ஏன் இர்ரேஷனலா இருக்கு? πr² வரக்கூடிய பை இர்ரேஷனல் அப்படின்னா, அதற்கு அடுத்த நம்பர் என்னங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உதவியால தான் நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். பைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் நம்பர். அதோட நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் அத கண்டுபிடிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பைங்கிற நம்பருக்கு, பைங்கிற நம்பர் நமக்கு தெரியுங்களா? பைங்கிறது என்னது? பை இஸ் ஈக்குவல் டு 3.14159 இப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடிய நம்பர். இன்னைக்கு தேதி வரைக்கும் பைக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 105 ட்ரில்லியன் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டிஜிட்ஸ் 105 ட்ரில்லியன் இலக்கங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இலக்கங்கள் என்னது? நாங்க 5 இலக்கம் தான் போட்டிருக்கேன். 1, 4, 5, 9 இது மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து 105 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா 10 to the power 15 பில்லியன், சாரி 10 to the power 12. சோ ஒரு ட்ரில்லியன்னா 10 to the power, மில்லியன்னா 10 power 6, பில்லியன்னா 10 power 9, ட்ரில்லியன்னா 10 power 12. சோ 10 power 12. அப்போ அவ்வளோ டிஜிட்ஸ். ஒண்ணுக்கு அப்புறம் 12 ஜீரோ. ஒண்ணுக்கு அப்புறம் 12 ஜீரோங்கிறது மிக 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 பெரிய நம்பர். ட்ரில்லியன். இந்த ட்ரில்லியன் எங்கேயாவது இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். ட்ரில்லியனுக்கும் தமிழ்நாடு நம்ம சிஎம்முக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? சொல்லுங்க. நீங்க என்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? முக்கியமான விஷயங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாத நிறைய வாட்ச் பண்ணுவீங்க. இந்த நடந்தது, இவன் அப்படி பேசுறான், அவன் அப்படி பேசுறான், அந்த அரசியல்வாதி எப்படி பேசுறாங்க, இவர் அப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. நான் கேட்கறது எக்ஸாமினேஷன்ல முக்கியமானது ட்ரில்லியன். அந்த ட்ரில்லியன் எக்கனாமிய பத்தி நம்ம சிஎம்மோட என்னது டார்கெட் என்ன தெரியுமா? சிஎம்மோட டார்கெட் அப்படின்னா, சிஎம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது எக்ஸாம்ல கேட்பாங்க, சரிங்களா? தமிழ்நாடு எந்த வருடத்துக்குள்ள ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து ரீச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தமிழ்நாடோட சிஎம்மோட டார்கெட் வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி. 1 ட்ரில்லியன் எக்கனாமி. வெரி குட். டார்கெட் வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி பை 2030. வெரி குட், எக்ஸலன்ட். ஜெனித் சம்பத் சொல்றாங்க 2030. அந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமினா டாலர் 1 ட்ரில்லியன் எக்கனாமி. ஸோ அது வந்து எவ்வளவு அப்படின்னா, $1
1 ட்ரில்லியன். இது வந்து அப்ராக்சிமேட்லி ரூபாயில எவ்வளவு வரும் அப்படின்னா 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடி, 12 lakh crores. 12 லட்சம் கோடி டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. 12 லட்சம் கோடிங்கிறது ஒண்ணும் கிடையாது. 1 ட்ரில்லியன் ரூபாயில வரும்போது தமிழ்நாடு நீட்ஸ் 12 lakh crore டு அச்சீவ் ஆர் 1 ட்ரில்லியன் எக்கனாமி. 1 ட்ரில்லியன்ங்கிறது கூட வருங்க. இது வந்து என்ன அப்படின்னா 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்ட பின்னாடி எக்கனாமி வந்து 1 ட்ரில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன்ங்கிறது வந்து ரொம்ப பழைய இது. 1 ட்ரில்லியன் வந்து நீங்க தமிழ்ல 1 ட்ரில்லியன் டாலர் இன் ருபீஸ், 1 ட்ரில்லியன் டாலர் இன் ருபீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வரும். 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் டு, அது வந்து டாலர்ல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 1 lakh crore வரும். அதே நீங்க இந்தியன் ருப்பியில சொன்னீங்க அப்படின்னா இன்டு அப்ப இருக்கக்கூடிய ருபீஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 82 ரூபா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1 ட்ரில்லியன் டாலர் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 82,000 கோடி இந்தியன் ருப்பியா. ரைட். ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ், இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸும் ரேஷனல் நம்பர்ஸும் ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்த பேர் தான் என்னதுன்னா ரியல் நம்பர். ரெண்டும் சேர்ந்தா ரியல் நம்பர். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ரேஷனலா இருக்கும், இல்லைன்னா இர்ரேஷனலா இருக்கும். இதை தவிர வேற எதுவா இருக்காது. +1 +2 நீங்க படிச்சிருந்தீங்க போது மேத்ஸ் படிச்சிருந்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரும். நமக்கு அதெல்லாம் கிடையாது, சிலபஸ்ல கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா சிக்கல் எண்ணு சொல்லுவாங்க, அல்லது இமேஜினரி நம்பர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க உங்களுக்கு கிடையாது. நம்ம பக்கம் ரியல் எண்கள் மட்டும்தான், மெய் எண்கள் மட்டும்தான். காம்ப்ளெக்ஸ் எண்ணுங்கிறது ஒண்ணு கிடையாது. அது தியரிட்டிக்கலா கிடையாது. அது நம்ம வந்து மேத்தமேட்டிக்கலா நம்ம வந்து இருக்கா அப்படின்றத பார்ப்போம். லைஃப்ல கிடையாது. தியரிட்டிக்கலா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் பண்றது. பட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் அப்ளிகேஷன்ஸ்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் ரியல் நம்பர்ஸ். அப்ப இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பை. ஸோ ஈங்கிறது சொல்லியிருக்கேன். ஈங்கிறது அப்ராக்சிமேட்லி 2.7. பைங்கிறது பாருங்க நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங்னா என்னது, ஒரு இடத்துல முடியாது. நான் ரெக்கரிங், ரெக்கரும் ஆகாது. ஸோ பை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடிவுறா எண், முடிவே கிடையாது, அதுக்கு போயிட்டே இருக்கும். சுழல் தன்மையும் இருக்காது, ஏன்னா போயிட்டே இருக்கும். சுழல் தன்மை இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. நான் தான் சொன்னேன், எல்லா சுழல் தன்மையுடைய எண்கள் எல்லாமே என்னது அப்படின்னா விகிதமுறு எண்களாய் ரேஷனல் நம்பர்ஸ். இதெல்லாம் நம்பர்ஸ்ல ரொம்ப 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 முக்கியம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு தேவையில்லை, ஆனா சில சமயம் அதை பத்தி கேட்கிறாங்க. அதனால அதோடைய பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன எக்ஸாம்ஸ்ல கேட்கிறாங்களோ அதை மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது எங்க சார் வருது அப்படின்னா, நமக்கு தெரியும் எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினாலும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் எக்ஸ், இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா இது 0 பெருசா இருக்குமா, 0 சிறுசா இருக்குமா? 0 பெருசு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மேத்ஸ்ல, பாசிட்டிவ்னு சொல்லுவோம். 0 கம்மினா என்னது, நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்குறீங்க, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, எதை பெருக்கினாலும் அது 0 பெருசா இருக்குமா, 0 கம்மியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா 0 பெருசா இருக்கும். சப்போ x² is always greater than 0. அதனாலதான் நம்ம ரூட் கண்டுபிடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் 16 அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும். என்ன வேல்யூ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரூட் 16 வந்து ரெண்டு வேல்யூல சொல்லலாம். ரூட் 16 என்ன அர்த்தம், எந்த ரெண்டு நம்பரை அதே நம்பரோட பெருக்கினா, எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா 16 வரும் அப்படின்னு கேட்பாங்க. வெரி குட். ஸோ ஒன்னு வந்து 4, இன்னொன்னு வந்து -4. துளசி டைப் பண்ணிருக்கிறார். ஸோ ஒன்னு 4, இன்னொன்னு -4. ஏன் 4 -4ன்னு சொல்றோம் அப்படின்னா, 4 பெருக்கினா 16 வரும், -4 இன்ட்டு -4 பெருக்கினாலும் 16. ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது எங்க வரும் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பருக்கு நான் அப்படி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்களேன். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -16? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -16 அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினாலும் நெகட்டிவ் வராது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ரெண்டா பிரிப்போம்.
-1 into 16 அப்படின்னு ரூட் ஏபிங்கிறது நமக்கு தெரியும். ரூட் ஏ இன்டு ரூட் பி. அப்போ இந்த ரூட் ஆஃப் -1க்கு தான் கணக்குல என்ன பேர் வச்சுக்குவோம் அப்படின்னா ஐ. ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் -1 அப்படிங்கிறது பேர். இந்த ஐய வச்சு டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்கிறாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ்ல கேட்டிருக்கிறாங்க, டிஓ எக்ஸாம்ஸ்லயும் வரும். ஐங்கிறது -1. அது மாதிரி எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகள்லையும் கேட்பாங்க அந்த ஐயை வச்சு. இந்த ஐ தான் இமேஜினரி நம்பர்னு சொல்லுவோம். அப்போ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஐய வச்சு கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது சொல்றேன். ஐங்கிறது எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க ரூட் -1, வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வாட் இஸ் ஐ ஸ்கொயர்? ஐ ஸ்கொயர்டுங்கிறது -1. இங்கதான் ஃபண்டமெண்டலா மேத்தமேட்டிக்ஸ் வந்து நார்மல் இருக்க ரியல் நம்பர் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து வித்தியாசப்படும். ஏன் அப்படின்னா எந்த 2 நம்பரை பெருக்கினாலும் எந்த 2 நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்தாலும், இப்பதான் நான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அது நெகட்டிவா ஆகவே ஆகாதுன்னு சொன்னேன். ஆனா ஐய மட்டும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ஆகும். அதான் இப்படி ஒரு நம்பர் வந்து உண்மையிலே கிடையாது. இதை நம்ம இமேஜினரியா வச்சுக்கிறோம். அதனாலதான் இதுக்கு பேர் இமேஜினரி நம்பர் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம், அல்லது சிக்கல் எண்ணுன்னு சொல்லுவோம். நாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய விஷயத்த மட்டும் பேசுறேன். இது ரொம்ப டெப்தா போலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது நமக்கு தேவை. அப்ப இதை மட்டும் தெரிஞ்சு, அப்போ இதுல வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனிங்க. இது எக்ஸாம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அப்போ ஐங்கிறது ரூட் -1 அப்படியே சொல்றதெல்லாம் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஐங்கிறது ரூட் ஆஃப் -1. நீங்க தான் சொல்லணும். அடுத்து ஐ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது -1. ஐ பவர் 3ங்கிறது என்னவா வரும்? ஐ பவர் 4ங்கிறது என்னவா வரும்? சொல்லுங்க, டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே கண்டுபிடிங்க. வாட் இஸ் I3? ஐ பவர் 4. இதுதான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. வாட் இஸ் ஐ பவர் 3? வாட் இஸ் ஐ பவர் 4? நான் எல்லாமே எடுத்துட்டேன், சொல்லிட்டேன். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. மேத்தமேட்டிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி கத்துக்குவீங்க? தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். தப்பே நான் பண்ணாம மேத்ஸ் கத்துக்குவேன்னா முடியாது. அப்ப நீங்க அப்படியே போர்ல எழுதிருக்காத காப்பி பண்ணாதான் முடியும். உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் பாருங்க, கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த இப்ப நீங்க ட்ரை பண்ணவே இல்லை. இப்ப நான் சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் நீங்க ட்ரை பண்ணவே இல்லைன்னா எக்ஸாம்ல ஒரு பிரச்சனை வரும். எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்வால்வ் ஆகி எதுவுமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணல. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ கியூப்? ஐ கியூப்னா என்னது அப்படின்னா, இப்ப ஒரு தனியா போட்டு பாருங்க. ஐ கியூப்னா என்னது அப்படின்னா ஐ இன்டு ஐ இன்டு ஐ. ஐ இன்டு ஐனா ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் -1 வந்துடும். அப்போ ஒரு ஐ, அப்போ திஸ் இஸ் -i. ஸோ ஐ கியூப்ங்கிறது -i. ஐ பவர் 4 என்ன சொல்லுங்க யாராவது? ஐ பவர் 4 மட்டும் கண்டுபிடிங்க. ஐ பவர் 4ங்கிறது +1. இது ரொம்ப முக்கியங்க. தெரியலனா கூட மனப்பாடமாவது பண்ணிக்கங்க. திரும்ப எழுதுறேன். ஐ பவர் 1 is I. I squared is equal to -1. I power 3 is -i. I power 4 is +1. இதுக்குள்ளதான் மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். பாருங்க, 4 மதிப்பு தான். ஐ பவர் என்ன போட்டாலும் 4 மதிப்பு தான் வரும். ஒன்னு +1 அல்லது -1, இன்னொன்னு +i அல்லது -i. இப்ப எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்பாங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 79 அப்படின்னு கேட்பாங்க. உடனே கண்டுபிடிச்சிடலாம். 20 செகண்ட்ஸ் கூட ஆகாது, 10 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு சால்வ் பண்றேன், எப்படின்னு சொல்லித்தரேன். அப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 79? ரைட். எப்படி சார் ஐ பவர் 79 கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஐ பவர் 79 என்ன பண்ணுங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் ஐ பவர் 4ன்னு எழுதணும். இது தான் ஐ பவர் 4ன்னு எழுதி என்ன பவர் போடலாம்? 79 8ஆல வகுங்க. அப்புறம் நான் ஷார்ட்கட்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் டீட்டெயில் சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். 79 4ஆல வகுக்கிறதுனா 78 வந்து 4ஆல வகுப்படுமா அப்படின்னு பாக்கணும். 76 தான் 4ஆல வகுப்படும். சரிங்களா? 76 வந்து 4ஆல வகுப்படும். ஏன்னா 80 4ஆல வகுப்படும். அப்ப 76
76 அப்படின்னா 19 4 புரிஞ்சுக்கங்க. இத பிரிக்கிறேன். இங்க பாருங்க, அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க, சாதாரண மேத்ஸ் தான். 79 என்ன பண்றேன் அப்படின்னா 19 × 4 + 3 கரெக்டா இப்படி எழுதலாமா? அப்போ இத பெருக்குறீங்கன்னா I⁻76 கிடைச்சிடும் இன்டு I⁻3. therefore இதனுடைய மதிப்பு என்ன இருக்குன்னா I⁻4 பவர் என்ன வந்தாலுமே ஒண்ணுதான், அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது I⁻3. I⁻3ங்கிறது நமக்கு தெரியும் -i. therefore இதனுடைய ஆன்சர் வந்து -i. புரியுதா? நிறைய பேர் 1 2ன்னு போட்டு வச்சிருக்கீங்க. புரியுதா? நீங்க பண்ண தப்பு என்னன்னு புரியுதா? இதுக்குதான் நான் உங்களை வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்ப நீயுமே இந்த தப்பை பண்ண மாட்டீங்க. So what is the value of I⁻79? -i. ஒண்ணும் கிடையாது, சாதாரண கணக்கு, 6வது கணக்கு கூட கிடையாது. 79 I⁻4ல பிரிச்சிருக்கேன். ஏன் I⁻4ல பிரிச்சிருக்கீங்க சார்? ஏன்னா I⁻4 தான் 1 பவர் போட்டீங்கன்னா எல்லாமே 1 ஆயிடும். சரி, இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட்? ஷார்ட்கட் இதாங்க. ஷார்ட்கட்டுங்கிறது ஒண்ணும் கிடையாது. I⁻ என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பரை 4ஆல வகுங்க, வகுத்து மீதி கண்டுபிடி. டிவைட் த நம்பர் பை 4, கெட் த ரிமைண்டர். 79 4ஆல வகுத்தீங்கன்னா மீதி என்ன உடனே எழுதிடலாம். மீதிங்கிற I⁻3. அப்ப I⁻3 என்னன்னு கண்டுபிடிங்க, அதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார் மீதியே வரல சார். மீதியே வரலனா I⁻4 போட்டுருங்க. 1 மீதியே வரலனா 1ன்னு ஆன்சர். I⁻4ன்னு போட்டுருங்க. பாருங்க, இப்ப நான் சொன்ன கணக்கு சொல்றேன், இதுக்கு வரிசையா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். A B C D இது 3க்கு ஆன்சர் சொல்லணும், ஆப்ஷன் கிடையாது. 3-4 ப்ராப்ளம் நீங்க டைப் பண்ணும்போது ஏக்கு இந்த மதிப்பு வருது, பிக்கு இந்த மதிப்பு வருதுன்னு சொல்லணும். ஏங்கிறது I⁻78, I⁻124, I⁻23, I⁻89. இது ஒவ்வொன்றுக்கு கண்டுபிடிங்க வேல்யூ. உடனே கண்டுபிடிச்சிடலாம். 30 செகண்ட்ஸ்ல 4யுமே ஆன்சர் பண்ணிடலாம். ABC ஒவ்வொரு மதிப்பு போட்டு சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. ஏக்கு இவ்வளவு, பிக்கு இவ்வளவு, சிக்கு இவ்வளவு, டி இவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, பட் இன்னும் சில பேர் ஆன்சரே பண்ணல. ஏன் இங்க ஆன்சர் பண்ணல, நான் எக்ஸாம்ல பண்ணிக்குவேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. உங்களுக்கு மதிப்பெண்கள் குறையதான் மதிப்பு ரொம்ப சான்ஸ் அதிகம். எவ்ரிஒன் மஸ்ட் ஆன்சர். தப்புனா உங்களை நான் திட்டவா போறேன்? தப்பு பண்ணுங்க, அப்பதான் நீங்க கத்துக்கலாம் மேத்ஸ். என்னால அப்படியே ஸ்டார்டிங் என்னவே பண்ணாம அப்படியே நான் போர்ட்ல உள்ளதே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா கணக்கு வராது. ஸோ ஏயோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்ன, சியோட மதிப்பு என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் டைப் பண்ணுங்க. A = B = வெறுமனே டைப் பண்ணாதீங்க -i -1 பிளஸ். இதோட எல்லாத்தோட மதிப்பும் இந்த நான் சொல்லக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ்ல தான் வரும். என்ன வரும்? ஒன்னு ஐயா இருக்கும், இல்லைன்னா -ஐயா இருக்கும், இல்லைன்னா +1 இருக்கும், இல்லைன்னா -1 இருக்கும். இதை தவிர வேற எந்த மதிப்பும் வராது. திரும்ப ஒரு தடவை இப்ப நானே சால்வ் பண்றேன், கணக்கு பண்ணுங்க. அடுத்து போடும்போது நீங்க கரெக்டா பண்ணணும். I⁻78 78 4ஆல வகுத்தா மீதி என்னது? 2. அப்ப 2னா I⁻2, சோ -1. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, I⁻24 124 4ஆல வகுத்தா மீதி வராது. ஏன்னா 24 4ஆல வகுப்படும். ஒரு நம்பரை 4ஆல வகுக்கான்னு எப்படி செக் பண்றது? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வகுத்து பார்த்தா போதும். அப்போ இது வந்து 4ஆல வகுப்படும். 4ஆல வகுப்படும்னா I⁻4ன்னு சொல்லியிருக்கேன். 4ஆல வகுப்படுச்சுன்னா +1 போட்டுருங்க. அடுத்து I⁻23 I⁻23 4ஆல வகுத்தீங்கன்னா மீதி வந்து 3. சோ I⁻3. I⁻3னா நமக்கு தெரியும் -i. I⁻89 4ஆல வகுத்தீங்க அப்படின்னா this is I⁻1. so this is I. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா டைப் பண்ணுங்க சார். திரும்ப ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அர்த்தம். நான் அடுத்து போறேன். ரொம்ப பேசிக்கானது. சத்தியா போட்டுருக்காங்க A - 1 B + 1 C - I BI. எக்ஸலன்ட். அவ்வளவுதான், சூப்பர். இப்போ ஒரு கணக்கு கொடுக்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டின். வாட் இஸ் ஆன்சர்? ஏயா பியா சியா டியான்னு சொல்லுங்க ஃபாஸ்ட். 10 செகண்ட்ஸே அதிகம். எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. எவ்ரிஒன் ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின்.
ஆப்ஷனை சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா. எனக்கு ஆப்ஷனை தான் டைப் பண்ணணும். நீங்க டைப் பண்ணக்கூடியது ஏ, பி, சி, டி அதான் டைப் பண்ணணும். எல்லாருமே ஐன்னு டைப் பண்ணிருக்கீங்க. ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்திருக்க நம்பரை எடுத்துக்கோங்க. ஐக்கு மேல என்ன எடுத்திருக்கோ இதான் ஷார்ட்கட்டுங்க. நல்லா பாத்துக்கங்க. அந்த நம்பரை 4ஆல வகுங்க. டிவைட் த நம்பர் பை 4. பெரிய நம்பரா இருந்தா என்ன சார் பண்றது? எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் ஒரு நம்பரை 4ஆல வகுத்தா மீதி கிடைக்கிறனா அந்த நம்பரோட கடைசி 2 இலக்கத்தை எடுத்தா போதும். இப்படி ஒரு நம்பர் இருக்கு, 7,84,787. இதை 4ஆல வகுத்தா மீதி என்ன சார் அப்படின்னா 87 மட்டும் 4ஆல வகுத்தா போதும். அதே மாதிரி 53 மட்டும் 4ஆல வகுத்தா போதும். 53 4ஆல வகுத்தா மீதி என்னன்னா 1. அப்போ ஆன்சர் வந்து I பவர் 1. I பவர் 1னா I. அப்போ இது ஆன்சர். ஸோ இப்போ இந்த இமேஜின் நம்பர்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அடிக்கடி கேட்பாங்க, குறிப்பாக போலீஸ் தேர்வுகள்ல அடிக்கடி. ஏன்னா கொஞ்சம் பியூர் மேத்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. டிஎன்ஏஎஸ்ஆர்பில, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்கிறாங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல சில சமயம் கொடுத்தே கேட்பாங்க. ஆப்டிடியூடு சிம்பிளிபிகேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஐயோட வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு I is equal to root minus 1 எனில் I பவர் 124 எவ்வளவு, அந்த மாதிரி கேட்பாங்க. எஸ்எஸ்சில கேட்பாங்க கண்டிப்பா, ஐய வச்சு வரும். ரைட். அடுத்து இந்த பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கங்க. இடத்தோட மதிப்பு, அதனுடைய முகமதிப்பு. ஒரு எண்ணோட ஒவ்வொரு இலக்கத்திற்கும் இடமதிப்பு உண்டு, முகமதிப்பு உண்டு. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய முகமதிப்பு மாறாது. முகமதிப்புனா என்னது? அந்த நம்பர் தான். 7ஓட முகமதிப்பு என்னன்னா 7 தான். 8ஓட முகமதிப்பு என்னன்னா 8 தான். ஆனா அது எங்க போய் இருக்குதோ அங்க அதனுடைய மதிப்பு கூடும். சரிங்களா? இப்போ ஒரு நம்பர், இப்படி ஒரு நம்பர் இருக்கு, 78,936. இப்ப கேக்குறாங்க 9ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன, 9ஓட முகமதிப்பு என்னன்னா 9ஓட முகமதிப்பு என்ன? 9 தான். ஆனா அந்த இடத்தின் மதிப்பு என்ன? 9ஓட இடத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 9ஓட இடத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா 900. ஏன்னா அது 100ங்கிற இடத்துல இருக்கு. இது வந்து 1, இது 10, இது 100, இது 1000, இது 10,000 நமக்கு தெரியும். அப்ப 8ஓட இடமதிப்பு என்ன? 8ஓட இடமதிப்பு என்ன? வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு? 8000. ஓகேங்களா? சோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இடமதிப்புனா என்ன, முகமதிப்புனா என்ன, எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஒரு சின்ன விஷயம் தான். எக்ஸாம்ல கேட்கும்போது ஐயோ இது பேசிக்கா, அங்க மாத்தி கூட நம்ம போட்டுருவோம். இடமதிப்பை கொண்டு போய் 8 போட்டுருவோம், முகமதிப்பு. முகமதிப்புங்கிறது பேஸ் வேல்யூ. அந்த என்ன எண்ணோ அதே தான், அது மாறாது. ஆனா இடத்துக்கு இடம் போகும்போது அதோடைய மதிப்பு 000ங்கிறது கூடிட்டு போகலாம். அடுத்து மிக மிக முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாம கணக்கெல்லாம் நீங்க ஆப்டிடியூட்லாம் நீங்க படிக்கவே கூடாது. 3 ஃபார்முலா தெரியாம ஆப்டிடியூட ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. இது என்ன அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 1, 2, 3. இப்ப சொன்னையில ஆரம்பிக்கும் போது 1ல இருந்து 100 நம்பரை கூட்டுறாங்க அப்படின்னா உட்காந்து கூட்டுவீங்களா? அப்ப அதுக்கு என்னது? ஃபார்முலா. ஸோ 1ல இருந்து 100 நம்பரை கூட்டினீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n into n plus 1/2. இந்த எண்ணுங்கிறது கடைசி எந்த நம்பர் வரைக்கும் கூட்டுறீங்களோ அதுதான். அப்போ 100 into 101/2 அப்படின்னு போறோம். 100 into 101/2. இதே 1 square, 2 square, 3 square, 4 square, n square ஸ்கொயர் பண்றீங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பேரு? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வர்க்கங்கள்னு சொல்லுவோம். அல்லது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதற்கு சதுர எண்ணுன்னு சொல்றாங்க. சதுர எண்கள்னாலும் இதுதான். சதுர எண்கள் என்னது? வர்க்கங்கள் என்னது? 1, 4, 9, 16, 25, 36ங்கிறதுலாம் சதுர எண். அப்போ 1 square, 2 square, 3 square up to n square இதே மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு என்னங்க ஃபார்முலா இருக்குன்னா n into n plus n into 2n plus 1/6. அதனால பாத்தீங்க இந்த ஃபார்முலாவை. இது பாருங்க n into n plus 1/2.
அதே மாதிரி 1 cube 2 cube 3 cube up to n cube இருந்ததுன்னா n into n plus 1 by 2 whole square. இந்த whole square மேல பவர் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் இருக்கு மேல, ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. கேட்காத காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே கிடையாது. ஃபார்முலா எழுதிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டுபிடிங்க, இதனுடைய மதிப்பை கண்டுபிடிங்க சீக்கிரம், ஃபாஸ்ட். 1ல இருந்து 27 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டினா என்ன ஆன்சர் வரும்? கரெக்டா போடுங்க. எல்லாரும் போட்டுருங்க, மற்றவங்களும் போடுங்க, எல்லாருமே போடணும். எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ. அதுவும் தோஸ் ஆர் வீக் இன் மேத்ஸ் ஃபீல் பண்றீங்களா, நான் கொஞ்சம் கணக்குல கொஞ்சம் கம்மி, இல்ல நான் ஃபுல் மார்க் எடுக்கணும். கணக்குல எல்லா கணக்கு தான் இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட். முழு மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட்னா கணக்கு தான். வேற இதுலலாம் நீங்க எதுலயும் முழு மதிப்பெண்லாம் எடுக்க முடியாது. கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? n into n plus 1 by 2. இங்க என்னோட மதிப்பு என்ன? 27. என்னங்கிறது கடைசியில் இருக்கக்கூடிய நம்பர். அப்ப ஆன்சர் என்ன? 27 into 28 by 2. படிங்க 14. அப்ப 27ஐயும் 14ஐயும் கூட்டிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். அப்ப 27ஐயும் 14ஐயும் கூட்டணும். 7 நாங்க 28க்கு 8, மீதி 2, 4 2 8, 8 7 15, 15 2 17க்கு 7, மீதி 1, 4 2 2, 2 1 3. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் வெரி குட். எல்லாருமே கரெக்டா போட்டிருக்கீங்க. 378. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்து இதனுடைய மதிப்பு என்ன? இது அடுத்த ப்ராப்ளம். 1ல இருந்து கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. 1ல இருந்து கேட்கல. இங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? 19ல இருந்து கேட்டிருக்கு. அப்ப 19ல இருந்து கேட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? 19ல இருந்து 57 வரைக்கும் கேட்டிருக்கு. இதுக்கு அப்படியே டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ 1ல இருந்து 57 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து எதை கழிச்சா எனக்கு இது கிடைக்கும்? 1ல இருந்து 18 வரைக்கும் கழிச்சிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 19ல இருந்து வரக்கூடியது. அப்ப இதுக்கு நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இதுக்கு நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு விடை வந்துடும். நான் க்ளூ கொடுத்துட்டேன், கண்டுபிடிங்க. எல்லாரும் சால்வ் பண்ணுங்க, நான் டைம் கொடுக்குறேன். எல்லாருமே ஆன்சர் போகும், எல்லாரும் டைப் போகும். 39 எதை டைப் பண்ணிருக்கீங்களா? என்னது அப்படின்னா? ஓகே, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்னு சொல்றீங்களா? ஓகே, ஸோ இதே ப்ராப்ளத்தை ஏபிஜிபி யூஸ் பண்ணி போடலாம். நம்ம பின்னாடி பார்க்கலாம். கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் பார்ப்போம். இதை கூட்டுத்தொடரை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். இதை கூட்டுத்தொடரை யூஸ் பண்ணி போடக்கூடிய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா SN ஒரு ஃபார்முலா வரும். n/2 into 2a plus n minus 1 into d, அல்லது n/2 into a plus l. அது பின்னாடி நம்ம கூட்டுத்தொடர் பார்க்கும்போது பார்க்கலாம். இங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 to 57 முதல்ல சால்வ் பண்ணணும். அப்போ 57 into 58/2 மைனஸ் 18 into 19/2. அவ்வளவுதான். இதை அடிச்சு சொல்லுங்க. இதை அடிச்சிங்க அப்படின்னா 29. இதை அடிச்சிங்க அப்படின்னா 9. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி கழிச்சிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 1482 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் டைப் பண்ணிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் டைப் பண்ண எல்லாரும் கரெக்டா தான் போட்டுருக்கீங்க. N57 எடுத்துக்கவே கூடாது, தப்பு. இந்த இதுல சொல்றீங்களா? ஓகே, இது 1653. அதுல இருந்து இதை கழிச்சிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுதான், ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மதிப்பு என்ன அப்படின்னா 1482. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஆன்சர்? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா 1 square to 19 square மைனஸ் 1 square to 10 square. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2470 வரும். நிறைய பேருக்கு அதான் டைப் பண்ணிருக்கீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 2470. மைனஸ்ல ஒரு ப்ராப்ளம் போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ மைனஸ்ல போடுற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வரும் அப்படின்னா, எங்க கேட்பாங்க அப்படின்னா, அது ஏபிஜிபி யூஸ் பண்ணி தான் மைனஸ்ல ப்ராப்ளம் போட முடியும். இங்கேயும் மைனஸ் வச்சு ப்ராப்ளம் போட முடியும். சரிங்களா? அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா?
இந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் அவர் கேட்கறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா லெவல்ல இந்த கேக்கு ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாம் இது எவ்வளவு பேர் ஆன்சர் பண்றீங்க அப்படின்ட்டு. வாட் இஸ் ஆன்சர்? இது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். அது என்னன்னா -11 -10 -9 இப்படியே போயிட்டு அப்புறம் ஒன்னெல்லாம் வரும், -1 வரும், 0 வரும், அப்புறம் 1 2 3 வந்து அப் டு 23 வரும். வாட் இஸ் த ஆன்சர்? ஆக்சுவலா இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க இப்படியே வருமா, -1 வரும், பிளஸ் மைனஸ் அப்புறம் 0 வரும், அப்புறம் +1 வரும், +2 வரும், 3 வரும், இப்படியே போயிட்டே வரும். அப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருமா, -1 இப்படி வரும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த -11 இங்க இருக்க +11 அடிபட்டு போயிடும், -11 10 -10 +10 அடிபட்டு போயிடும், -9 இங்க இருக்கிற +9 அடிபட்டு போயிடும். அப்ப மீதி எல்லாம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா வரும் இதுல இருந்து அப்படின்னா 12 +13 +14 +... +23 இதுதான் ஆன்சரா வரும். இதை கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இத வந்து இந்த மாதிரி எழுதிட்டு இத பண்ணீங்கன்னா -11 +11 அடிபட்டு போயிடும், -10 +10 அடிபட்டு போயிடும், -9 அடிபட்டு. அப்ப மீதி இருக்கிறது என்ன வரும் அப்படின்னா 12ல இருந்து ஆரம்பிச்சு 23 இருக்கிற நம்பர் தான் மிச்சமா இருக்கும். அதான் மீதியா இருக்கும், எஞ்சி இருக்கும். அதை கூட்டணும். அதை கூட்டுறதுனா என்ன பண்றது, 1ல இருந்து 23 கூட்டிட்டு அதுக்கப்புறம் 1ல இருந்து 11 கழிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வந்து 210. இதான் எல்லாருக்கும் கரெக்டா வந்துடும். 210 தான் ஆன்சர். ஓகே, வேற ஆன்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கும். அடுத்த கேள்வி, 3 6 9 12 93 வரைக்கும் உள்ள நம்பரை கூட்டணும். டைரக்டா இல்லையே சார். அதான் மேத்ஸோட பியூட்டி என்ன தெரியுமா, மேத்ஸ் ஆப்டிடியூட பியூட்டி என்ன அப்படின்னா நீங்க சில மாற்றங்களை பண்ணிட்டு சால்வ் பண்ண, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சிமிலருங்கிறது வேற, டிட்டோங்கிறது வேற. கணக்குல நிறைய கணக்கு சிமிலரா இருக்கும், அதே மாதிரி இருக்காது சில விஷயங்கள். இதை 1ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். பட் அதுக்கு மேத்ஸ்ல கொஞ்சம் எல்லாத்துலயும் காமனா இருக்கிற நம்பர்ஸை வெளியே எடுக்கணும். அப்ப இது எல்லாமே காமனா இருக்கிறத அங்க துளசி டைப் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. இதை 3 வெளியே எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 3 வெளியே எடுத்துட்டு ஆன்சர் பண்ணுங்க, அவ்வளவுதான். இர்ஃபானா, உங்க ஆன்சர் கரெக்டா? உங்க ஆன்சர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. என்ன மிஸ்டேக்னு பாருங்க. இல்ல அதான் உங்க ஆன்சர் தான் கரெக்டா, மத்த ஆன்சர் தப்பா பாத்திரலாம். சோ 3 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 3 3 2 3 3 3. இதெல்லாம் பேசிக் மேத்ஸ். இதுல எத்தனை 3 இருக்கு? 31. அப்ப இதைதான் நான் வந்து கூட்டணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஏற்கனவே 3 முன்னாடி வச்சுங்க. இது இருக்குது, இந்த 3 மறந்துடக்கூடாது. இது வந்து n × n + 1/2 31 × 32/2 அடிச்சிங்கன்னா 16. அப்ப நான் என்ன பண்ணணும், 3 நம்பரையும் பெருக்கணும். 16 × 3 48. அப்ப 48ஐயும் 31ஐயும் பெருக்கணும். 1 8 8, 1 4 4, 8 3 24, 24 4 28, 28க்கு 8, மீதி 2, 4 3 12, 12 2 16. ஸோ 1488 தான் ஆன்சர். பெருக்கல் எதுவும் தப்பு விட்டீங்களா? 4368 வந்திருக்கிறதே ஏன்? இல்ல 1ல இருந்து 93 வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். தப்பு ஓகே, அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க தப்பு பண்ணலாம். வாட் இஸ் ஆன்சர்? இதே மாதிரி கணக்கு இதே கிடையாது, அதே கிடையாது. ஏன் 2 டவுட்டா சொல்லியிருக்கீங்க, 2 ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. 2 ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, சூப்பர். இதுவா ஏதாவது எனக்கு தெரியல சார், ஆனா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதனால எனக்கு 2 டவுட். வெரி குட். ஏற்கனவே நம்ம பார்த்ததுல இது வரைக்கும் ஒரு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், சிம்பிளிபிகேஷன் ஃபார்முலா. அடுத்ததுல லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன் எல்லா சிம்பிளிபிகேஷன் ஃபார்முலாவும். அது மட்டும் கிடையாது, டோட்டலா ஃபார்முலா லிஸ்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கு, சரிங்களா? கிடைக்கப்பெறாதவர்கள் டோட்டல் ஃபார்முலா ஆப்டிடியூட்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதெல்லாம் கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். அது மென்சுரேஷனா இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், சிம்பிளிபிகேஷன்ஸா இருக்கட்டும், ப்ராபபிலிட்டியா இருக்கட்டும், எல்லா ஃபார்முலா அந்த லிஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னா
இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 98403 98093. வராதவங்க, அந்த ஃபார்முலா கிடைக்கப்பெறாதவங்க ஒரு 40 பக்கம் வரும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையும் இருக்கும். அது மனப்பாடம் பண்ணி ஆகணும். அதோட வேலையே கிடையாது. அது மனப்பாடம் பண்ணலைன்னா ஆப்டிடியூடே படிக்காதீங்க. அதெல்லாம் எசென்ஷியல். ரைட், வெரி குட் தனியவேல். ஸோ இப்போ இந்த இதை வந்து 2 ஃபார்முலா ஏற்கனவே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 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 கான்செப்டை பேஸ் பண்ணி இதுக்கு இல்லை அது என்னன்னா ரூட் ஏபிங்கிற ஒரு கான்செப்ட். ரூட் ஏபி என்ன பண்ணா ரூட் ஏ இன்ட்டு ரூட் பின்னு சொன்னேன். இந்த இமேஜினரி நம்பர் சொன்ன மேலே ஐ வரும்போது சொன்னேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா ஏபி ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். அது இன்னும் கூட நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரலா சொல்லலாம். ஏபி பவர் n இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் n இன்ட்டு பி பவர் n சொல்லலாம். கரெக்ட். சரோ எஸ்ஜி ஆரோ எஸ்ஜி அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த டவுட்டுக்காக தான் இந்த சார் 2ஆ 4ஆ எதை வெளியே எடுக்கிறது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நல்ல கணக்கு தெரிஞ்சவங்களே தப்பு பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன், இனிமே நீங்க அதை தப்பு பண்ண மாட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு நம்பர் 6 ஸ்கொயர்ட் அப்படிங்கிற நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த இதை வந்து 6 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 6 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். 2 இன்ட்டு 3ன்னு எழுதுன பின்னாடி அப்புறம் என்ன எழுதலாம் அப்படின்னா ஏபி ஸ்கொயர்டுங்கிறது ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதலாம். புரியுதா? 10 ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை ஏபி ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 ஸ்கொயர். இப்போயே உங்க டவுட் சால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏரோ எஸ்ஜி அவர் பேர் தெரியல, எதை பெருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 வெளியே எடுக்கணுமா 2 ஸ்கொயரை வெளியே எடுக்கணுமாங்கிறது தான் நிறைய பேருக்கு உள்ள டவுட். சரிங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். 2 ஸ்கொயர் டு 20 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் பிளஸ். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர், 2 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு புரியுதுக்காக அப்படி எழுதுறேன். எக்ஸாம்ல ஒரே ஸ்டெப் எழுதி சீக்கிரம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்ஸ் நீங்க புரிஞ்சிருச்சுன்னா. பிளஸ் இது எப்படி எழுதலாம் 10 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர். இதை ஏபி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். இப்ப சொல்லுங்க எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு? மேத்ஸ்ல எல்லாத்துலயும் காமனா இருக்கதே எழுதணும். பாருங்க இதுல காமன், இது காமன், இது காமன், இதுதான் காமன். அப்ப 2 ஸ்கொயர் தான் காமனா இருக்கு. So therefore the answer you can take 2 squared outside. 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன வரும்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் 10 ஸ்கொயர். அவ்வளவுதாங்க. இனி நீங்க சால்வ் பண்ணிடலாம். 2 ஸ்கொயருங்கிறது 4. இந்த பிராக்கெட்ல உள்ளதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 பை 6ங்கிற ஃபார்முலா போடுங்க. எனக்கு பதிலாக 10 போடுங்க, ஆன்சர் வந்துடும். டெல் மீ வாட் இஸ் ஆன்சர். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, 2 ஸ்கொயர் தான் காமன். 2 காமன்னு நிறைய பேர் எடுத்துருவீங்க, தப்பு. ஸோ 10 இன்ட்டு 11 இன்ட்டு 21 பை 6 இதெல்லாம் அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை 1540 இருக்கும். இந்த 4ஐயும் வச்சு பெருக்கின பின்னாடி. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? மைக்கை கூட அன்மியூட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. எனி டவுட்? இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாமே நம்ம பேசிக்ஸ் அப்படியே பார்த்துட்டே வரோம். ஓகே, நோ டவுட். அடுத்து ஸோ 3 cube plus 6 cube plus 9 cube plus 12 cube up to 36 to the power 3 எவ்வளவு? இதோட மதிப்பு என்ன? கரெக்டா எடுத்து எழுதுங்க. என்ன வெளியே எடுக்கணுங்கிறத கரெக்டா எடுத்து எழுதி ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2 whole square. I want the correct exact answer, single answer from all of you.
எல்லாரும் ஒரே மாதிரி சரியான விடையை அளிக்கவும். ஐ வெயிட். எஸ், தனிக்கவே இல்லை. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அதை யூஸ் பண்ணி போடுறீங்களா? போடுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன உங்களுக்கு ஆன்சர் வருதோ பாருங்க. இப்பவே நான் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 விதவிதமான ஆன்சர் பாக்குறேன். ஆனா கரெக்ட், நீங்க ஏதோ ஆன்சர் பண்றீங்க. பெரிய ஆன்சரா கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் ரொம்ப பெருசா இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப கால்குலேஷன்ஸ் பண்ற மாதிரி கேட்கறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்க பாருங்க, நிறைய கால்குலேஷன் இன்டென்சிவ் ப்ராப்ளமா இருக்கு. சில ப்ராப்ளம்லாம் 1 நிமிஷத்துக்கு மேலாம் தேவைப்படுது, 2 நிமிஷம்லாம் தேவைப்படுற மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்தேன். இது கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கால்குலேஷன்ஸ் பண்றது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட் எடுத்து அமைக்கிட்டு இருக்கோம். பெருக்குங்க, அதுக்கு தான் டைம் கொடுக்குறேன். பெருக்கி ஆன்சர் பண்ணுங்க. ரைட். ஸோ இதுல இருந்து எதை வெளியே எடுப்பீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, திஸ் இஸ் 1 × 3 ஹோல் கியூப், 2 × 3 ஹோல் கியூப். அதே மாதிரி போகும் 12 × 3 ஹோல் கியூப். அப்ப எல்லாத்துலயும் என்ன பண்ணலாம்? 1 கியூப் × 3 கியூப், 2 கியூப் × 3 கியூப், 12 கியூப் × 3 கியூப்னு வரும். எல்லாத்துலயும் காமனா எது இருக்கும் அப்படின்னா 3 கியூப். 3 கியூபை காமனா எடுக்கிறீங்க. அது 27 வெளியே எடுக்கிறீங்க. அடுத்து 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 12 கியூப் ஆயிடும். நமக்கு தெரியும் 27 இன்ட்டு இதுக்கு ஃபார்முலா என்ன? 12 இன்ட்டு n × n+1 ஹோல் ஸ்கொயர். இதை அடிச்சிங்கன்னா 6. 13 6 எவ்வளவு? 78. அப்போ முதல் 78 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுதாங்க ஆன்சர். இதாங்க 78 × 78 × 27. இது என்னவோ அது ஆன்சர். கண்டுபிடிங்க. சூப்பர். 3 கியூப் 27. ஸோ மல்டிப்ளை ஆன்சர் பை 27. ஸோ இதான், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ 78 பெருக்குனா 6084 சொல்றீங்க. இன்ட்டு 27 பெருக்கணும். அவ்வளோ. ஸோ ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது வெரி குட், 1,64,268. இதுதான் சரியான விடை. 1,64,268. ட்ரை பண்ணுங்க, எல்லாமே ட்ரை பண்ணணும். பெருக்க கூட நிறைய பேர் மாட்டுறீங்க. எக்ஸாம்ல நேரடியாக இங்க பெருக்கும் போது சில கணக்குகள் போடும்போது தான் மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதே நீங்க நேரடியா போய் பண்ணீங்கன்னா அங்க போய் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அங்க போய் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது ரொம்ப 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 காஸ்ட்லி. ஒரு கணக்கு தப்பா போட்டீங்கன்னா, ஒரு கேள்வி தப்பா போட்டீங்கன்னா வேலை கிடைக்கும் கிடைக்காது, ரேங்க் எங்கேயோ போயிடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தப்பா பெருக்கி விட்டேன் சார். ஓகே, அதான் பாத்தீங்களா, அந்த பெருக்கிறதுல நம்ம தப்பா பண்றோம். ஏன்னா பெருக்கிறதே கிடையாது நம்ம எக்ஸாம்ஸ்ல. இந்த எக்ஸாம்ஸ்லயும் கால்குலேட்டர்ஸ் அலௌடு கிடையாது. அப்ப பெருக்கிதான் ஆகணும். 1-2 ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பெருக்கிற மாதிரி வரும். நிறைய ப்ராப்ளம் வராது. ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதை நம்ம சரியா பண்ணணும்ல. இப்ப இதே நீங்க பெருக்கிற மாதிரி வரும்போது எப்படி ஆன்சரை இன்டெலிஜென்டா போடுறது? 4 ஆப்ஷன் இருக்கு. இப்படி இருக்கு, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு பார்க்கணும், இது 3 நம்பரையும் பெருக்கணும். அங்க போய் எல்லாத்தையும் பெருக்கிட்டு இருக்க கூடாது. இது ஒரு கொஸ்டின் செட்டர் நல்ல இன்டெலிஜென்டா இருந்தா இந்த மாதிரி தான் கேட்பாரு. எப்படின்னா, இதை நான் 3ஐயும் பெருக்கணும். பெருக்கூடாது. 8 8 64. அப்ப 4ல முடியுது. 4 7 28. 8ல. அப்ப ஆன்சர் 8ல முடியும்னு பார்க்கணும். 8ல முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். இதான் அந்த மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். அப்போ எனக்கு 8ல முடிகிற ஆப்ஷன்ஸ் ஒன்னே ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு போயிருவேன். சப்போஸ் 2 இருக்கு சார், 3 இருக்குன்னா அப்ப பெருக்குங்க. மோஸ்ட்லி ஒரு நல்ல கொஸ்டின் செட்டர்னா 8ல முடிகிறது ஒன்னே ஒன்னு வச்சிருப்பேன். அப்ப நம்ம இவ்வளவு பெருக்கணும்னு நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. இதேதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பின்னாடி பார்க்க போறோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆன்சர்ல இருந்து ஈஸியா ஆன்சர் பண்ணி. நான் சொல்றது புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா சொல்லுங்க. நீங்க இதை புரிஞ்சவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல சார் திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னா நோன்னு சொல்லுங்க. வெரி குட். ஐ கேன் see many எஸ் தான் நிறைய பார்க்குறேன். ஸோ அதான் அந்த யூனிட் டிஜிட்ஸ், அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ இங்க பாருங்க, இப்போ ஒரு நம்பர் பெருக்கிறேன். 78 × 43 × 57 × 64. இதை சொல்லுங்க, இது எந்த நம்பர்ல முடியும் இந்த ஆன்சர்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஃபாஸ்ட். இந்த 4 நம்பரை பெருக்க வேணாம். சப்போஸ் இந்த நம்பரை 4 நம்பரையும் பெருக்கிறாதீங்க. இந்த 4 நம்பரையும் பெருக்கினீங்கன்னா விடை எதில் முடியும்? வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? சொல்லுங்க பார்க்கலாம்.
ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி எக்ஸலன்ட், சூப்பர். எல்லாரும் 2ல முடியும்னு சொல்லிருக்கீங்க. கரெக்ட். எப்படி சார்? அதான் மேத்ஸ். இது 2யும் பெருக்குனீங்கன்னா 8 3 24 4ல முடியும். 4 7 பெருக்கினா 28 8ல முடியும். 8 4 பெருக்கினா 2 32 2ல முடியும். therefore the answer is 2ல முடியும். இதே ஒரு நம்பர் ஈவன் நம்பர் ஒரு நம்பர் 5ல முடியுதுன்னு வந்துச்சுன்னா 0ல முடியும். இது எதுல முடியும்? எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கும் போது பாருங்க, ஒரு நம்பர் 5ல முடியுதான்னு பாருங்க, இன்னொரு நம்பர் ஈவன் நம்பர் ஏதோ ஒரு ஈவன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. அது ஒன்னு 5 ஒரு ஈவன் நம்பர் இருந்தா கண்டிப்பா அந்த ஆன்சர் 0ல தான் முடியும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எதுல முடியும்? 8 3 பெருக்குனா 4ல முடியும். 4 7 பெருக்குனா 8ல முடியும். 8 1 பெருக்குனா 8ல முடியும். therefore இந்த ஆன்சர் எனக்கு தெரியாது, பட் அந்த விடை 8ல் முடியும். அதனுடைய ஒற்றை இலக்க எண் 8. சரிங்களா? சோ அப்படியே தொடர்ச்சியா நம்ம எல்லா டாபிக்கையும் கவர் பண்ற மாதிரி பார்த்துட்டு அடுத்து நம்ம ஈவினிங் கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல மீட் பண்ணோம் 6 PM. வேற டவுட் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் தேங்க்யூ. 6 PM சேம் லிங்க். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரவும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க. வேற கோர்ஸில் சேர்ற டீடைல்ஸ், டிஸ்பேட்ச் எதாக இருந்தாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம். இப்போ நடந்து வரப்போற குரூப் 2A எக்ஸாமினேஷன்ஸ், அதனுடைய ப்ரிலிம்ஸ், அதுக்குரிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம். இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அனுப்புவோம். அல்லது PO எக்ஸாமினேஷன் அல்லது எனி எக்ஸாமினேஷன்ஸ். நன்றி. அது மாதிரி PC எக்ஸாமினேஷன்ஸ் வகுப்புகள், தினசரி வகுப்புகள் நடக்க உள்ளது. நன்றி.